அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 21:43. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்தரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். இந்த பிரகாரமாய் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். சுருக்கமா என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உண்மை உள்ளவராயிருந்தார். சொன்ன சொல்லை காப்பாற்றின தேவன். அவர் சொன்ன வாக்கு தத்தங்களிலே ஒன்றும் தவறி போகவில்லை. அவர் அவைகளிலே உண்மை உள்ளவராக இருந்தார். அவர் என்ன சொன்னார், என்ன நடந்தது? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனம். ஆபிரகாம் கானான் தேசம் வந்து சேர்ந்தார். அங்கேதான் கர்த்தர் சொல்ல, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் தருவேன். அப்படி சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படி இப்பொழுது யோசுவாவின் காலத்தில் தேசத்தை எல்லாம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்து விட்டார். அதைத்தான் நினைவு கூர்ந்து இப்ப சொல்றாரு பாருங்க. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. எப்பேற்பட்ட தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10-11 என்ன சொல்றாருன்னா, நீ கட்டாத வீட்டை தருவான்ப்பா உனக்கு, நீ நடாத திராட்சை தோட்டம் தருவேன். அவன் கட்டியிருப்பான், நீ போய் குடியிருப்பாய். அவன் பண்படுத்தி விவசாயம் பண்ணி வைத்திருப்பான், நீ போய் சாப்பிடுவாய். நீ பிரயாசப்படாமலேயே நீ சாப்பிடக்கூடிய பலனை நான் உனக்கு தருவேன். அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்து முடித்தார். அதை நினைச்சு தாங்க தோத்திரம் பண்றாரு இவர். கர்த்தர் எத்தனை நல்லவர். நம்ம நினைக்கிறோம், நான் பிரயாசப்பட்டேன், நான் வேலை செய்து, நான் சம்பாத்தியம் பண்ணேன், அதனால் நோ 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 நோ. கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து ஞானத்தை கொடுத்து உங்களுக்காக யாவை செய்து முடித்தபடினாலே தான் நாம் புசிக்கவும் சுகமாயிருக்கவும் கர்த்தர் செய்திருக்கிறார். அது எல்லாம் அவரது கிருபை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு செய்து ஆசீர்வதித்தது எல்லாம் நாம் மறவாதபடிக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். உங்கள் வீட்டில் என்ன பேசுறீங்களோ இல்லையோ, அவர் செய்த சகல உபகாரங்களை நினைத்து ஒரு நாளும் நன்றி செலுத்தணும். அப்படிப்பட்ட நன்றி நிறைந்த வீடாக உங்கள் வீடு இருக்கும் என்றா இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறார், ஒன்று உங்களுக்கு குறைவா இருப்பதில்லை, குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். பல வருடங்கள் வராத ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுப்பார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் நன்மையினால் உனக்கு முடிசூட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.